இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போட்டிருக்கக்கூடிய ஸ்டோரி ஆகட்டும், இல்லை உங்கள் ஆள் போட்டிருக்கக்கூடிய ஸ்டோரி ஆகட்டும், அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஸ்டோரியை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் அதை பார்க்கவும் முடியும். ஸோ அதை எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட், திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. The Rishtech Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா, இப்போ இதே போல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டை ஸ்டோரியை பார்க்க நினைக்கிறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைலோட யூஆர்எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட இதை வச்சு பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்துடுறேன், அதாவது என்னோடய ஐடிக்கு வந்துடுறேன். இந்த மெசேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஐடி ஷோ ஆகுது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க, இங்கே மெயின் ப்ரொஃபைலுக்கு வந்துடுறேன். இதில் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதே போல் ஐடி ஷோ ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு யாரோட ஐடி நீங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ரொஃபைலை காப்பி பண்ண நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரொஃபைலில் ஷேர் அப்படின்றத கொடுத்து யூஆர்எல்லை காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி ப்ரொஃபைல் யூஆர்எல் அப்படின்றத கொடுத்து காப்பி எடுத்தாச்சு. இதை நீங்கள் தேவைங்கிற பட்சத்தில் ஒரு நோட் பேடில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயும் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் இல்லாமல் டைரெக்டாகவும் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வெப்சைட்டில் பயன்படுத்துறது அப்படின்றத காட்டிடுறேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய லிங்க் ஷோ ஆகும். இந்த லிங்க்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது என்னன்றதை காமிச்சிட்றேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபியூச்சரில் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலே புக் மார்க்கில் இருக்கும். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் தெரியக்கூடிய சர்ச் ஐக்கானில் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது கீழே இதே போல் பாருங்கள், வி ஆர் டவுன்லோடிங் த ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஒருவேளை இதே போல் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எல்லை இன்னொரு முறை போட்டு பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக வச்சுருந்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்களை மட்டும் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு இது செட் ஆகாது. நார்மலாக இன்ஸ்டாகிராமில் உங்களோட ப்ரொஃபைலை வந்துட்டு அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் இதே போல் இடத்துல வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி அவங்களோட ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நண்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் ரிலேட்டிவோட ஸ்டோரி ஆகட்டும், அவங்களுக்கு தெரியாமல் பார்க்கணும் அப்படின்னா இதே போல் மெத்தடை பயன்படுத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்துக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே வெப்சைட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனாகவும் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்துறதை விட நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு வெப் ப்ரௌசரில் பயன்படுத்திட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.